விஷயம் இந்த ஜிஎஸ்டி குறித்து வந்து a lot of the dissent is going on among the manufacturing hub whatever may be. I can't believe it. நீங்கள் சொல்லுங்கள் சார், சார்ட்ட கேட்டு வரேன், உங்கள் நேரத்தை எடுத்துக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு தற்போது இணைந்திருக்கிறார் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஜிஎஸ்டி போட்டாங்க, ஒருவேளை எனக்கு புரியவில்லையோ, நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து இருக்கீங்க. அது எந்த அளவுக்கான ஒரு பெனிட்ரேஷன் இன்சைடு த கேம்பஸ், ஐ மீன் சமூகம் வலைகளில் எப்படி பார்க்குறீங்க? சரி, எல்லாமே நிபுணர்கள், அதனால் முழுவதுக்கெல்லாம் வணக்கம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து பதிலாக பேசலை. ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக சொல்லிடுறது நல்லதுன்னு பார்க்குறேன். ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர் புதுசு, சரி, ஆனால் அந்த வரி புதுசு இல்லை. முதல்ல ஞாபகம் வச்சுப்போம், அது வந்து புதுசு இல்லை. ஏற்கனவே 24 வெவ்வேறு பெயர்களிலே இருந்ததை இன்டகிரேட் பண்ணி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. அது மிக முக்கியமானது விற்பனை வரியும் எக்ஸைஸ் டியூட்டியும் ஆக்ட்ராயும் ஏற்கனவே இருந்ததை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரே இடமா கொண்டு வந்தாங்க. இது 2010 வந்திருக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் அது வந்து காங்கிரஸ் அதை வந்து முதல்ல அது எப்படியும் கொண்டு வரணும் பார்த்து 2010, அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சிகள் அப்போ வந்து எதிர்கட்சிகள் இது பேசப்பட்டது. ஆமாம், அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது புதுசு இல்லை, அந்த பெயர் புதுசு, சரிங்களா? அதுக்கு முன்னாலே வேட் இருந்தது, அதுக்கு முன்னாலே சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், ஆக்ட்ரா இருந்தது, எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்து தான் போட்டாங்க. அதனால் அந்த பெயர் தான் புதுசு, அது ஞாபகம் வச்சுப்போம். அப்புறம் இரண்டாவது, இந்த ஜிஎஸ்டியில் கூட குளறுபடிகள். நான் பல சமயங்களில் பல இடங்களில் போகும்போதும் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸும் நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுப்போம், தெர் இஸ் சம்திங் கால்டு ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, எல்லா மாநில நிதியமைச்சர்களும் இருக்காங்க, எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 28 மாநில நிதியமைச்சர்கள், 3 யூனியன் டெரிட்டரிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 2 பேர், அதான் 33 பேர். அதான் சொன்னேன், 28, 3, 2, 33 பேர் இருக்காங்க. அதில் என்னென்ன, ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பரிந்துரை செய்கிறதோ அதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே சமர்ப்பிக்க முடியும், சரிங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில் அட்டானமஸ் பாடி தனியாக வச்சுருக்காங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது இருக்குது. அப்புறம் அதில் தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னா பலமுறை நான் இந்த அரங்கத்திலே கூட நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஒரு நம்ம நேர்களோட தெளிவுக்காக தான், வேறு உண்மை இல்லை. என்ன அப்படின்னா, எல்லா இடங்களுமே நீங்கள் வந்து மெஜாரிட்டியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியும், தீர்மானம் நிறைவேற்ற முடியும். ஜிஎஸ்டியில் மட்டும் 2/3 இருந்தால் தான் பண்ண முடியும். 2/3, 33ல் 22 + 1, 23 பேர் ஆதரிச்சா தான் அதை கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து பெரும்பான்மை நான் பேசுறது சார், இல்லை சார், 2/3 தான் சார். டு பாஸ் எனி ரெசல்யூஷன் இன் ஜிஎஸ்டி கவுன்சில் இட் இஸ் மேண்டேட்டரி தட் இட் மஸ்ட் ஹேவ் 2/3 மெஜாரிட்டி, சரிங்களா? அதிலே இருக்கக்கூடியது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, குறைந்தபட்சம் 23 மாநில நிதியமைச்சர்கள் சொன்னால் தான் அது பாஸ் பண்ண முடியும். அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நான் காரணம் சொல்லிடுறேன், சரிங்களா? எல்லாரும் நிபுணர்களுக்கு தெரியும், நான் சொல்லி நேர்களுக்காக சொல்ல வரேன். ஏன்னா ஏதேனும் ஒரு கட்சி யாரத்தாவது ஒரு 10 மாநிலங்களில் 12 மாநிலங்களில் வந்துச்சுன்னா அவங்க நினச்சப்படியா ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, 23 நிதியமைச்சர்களும் பாஸ் பண்ணால் தான் அது பண்ண முடியும். அப்படி கொண்டு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில். அதனால் இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. 2. அப்புறம் 3வது அந்த 28%, சரிங்களா? 28% என்னென்னா லக்ஸரி குட்ஸ் அண்ட் சின் குட்ஸ், நல்லா நான் வச்சுங்க அவங்க போட்டிருக்கிறது என்னென்ன, 1 விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்கள், 2வது பாவப் பொருட்கள் அவங்க சொல்லக்கூடியது, மக்கள் உடலுக்கு ஊறி விளைவிக்கக்கூடியது, அதற்கு மட்டும்தான் 28%. அது ஏன்னா எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஏன்னா லக்ஸரி குட்ஸுக்கு நம்ம வந்து 18% கொடுக்க வேண்டாம், 28% கொடுக்கலாம். சின் குட்ஸுன்னு இதெல்லாம் இருக்குது, உடலுக்கு ஊறி விளைவிக்கக்கூடியது, அதெல்லாம் 28% கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உனானிமஸாக பண்ணது ஜிஎஸ்டி கவுன்சிலில், அப்படி வந்தது, சரிங்களா? அப்புறம் 4வது, திரும்ப சொல்ல நேர்களுடைய இதுக்காக தான், தெளிவுக்காக தான், ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் டேக்ஸ். யார் அதை வாங்குகிறார்களோ ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அது உற்பத்தியை நேரடியாக எந்த விதத்திலும் பாதிக்காது. விற்பனை வரிங்கிறது பாதிக்காது. உற்பத்தியை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது, சரிங்களா? நம்முடைய வணக்கத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் வந்து பின்னாடி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இல்லை, நான் சும்மா தப்பு சொல்ல, நான் சொல்கிறேன். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டிங்கிறது டெஸ்டினேஷன் டேக்ஸுங்கிறதுனால நார்மலாக அது உற்பத்தியை நேரடியாக பாதிக்காது அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் வந்து அகாடமிக்காக சொல்கிறேன், பதிலாக சொல்ல, அகாடமிக்காக அப்படி தான் இருக்க முடியும், சரிங்களா? 4வது, திரும்ப சொல்லி
செய்கிறோம். ஜிஎஸ்டி உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா அதற்கு கரஸ்பாண்டிங்காக சேல்ஸு உயர்ந்திருக்கிறது, சேவை உயர்ந்திருக்கிறது. சேவை வரிங்கிற அந்த கான்செப்டே வந்து 90-91 அப்புறம் தான் ஆரம்பிச்சுது. அப்போ தான் சேவைத்துறை ஒன்றே பெருசாக வர ஆரம்பிச்சது. சேவை வரிகள் மூலம் வந்ததுனால தான் இதெல்லாம் விற்பனை வரி மூலம் வந்ததை விட சேவை வரி மூலம் வந்து இன்னும் அதிகம். சேவை வரிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி இந்தியாவோட எக்ஸ்செக்கருக்கு, இந்தியாவோட அந்த வந்து கஜானாவுக்கு மிகப்பெரிய அளவு எங்கேருந்து வருது சேவை வரி மூலம் வருகிறது. பெரிய பொருளாதார நெட்வொர்க் தான். ஆமாம், அதுவும் சேவைங்கிறது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுக்குறதெல்லாம் கூட சேவை தான், சர்வீஸ் ஓரியன்ட். ஆமாம், அதனால் சர்வீஸ் செக்டர் சர்வீஸ் செக்டர் மூலம் வரக்கூடியது நிறைய வர்றதுனால அந்த மாதிரி சேர்ந்தது. சரிங்களா? மற்றபடி இவங்க சொன்ன எல்லா கண்டனங்களும் அந்த எதிர்ப்புகளும் நானும் வந்து ஒத்துக்கிறேன். அது வந்து அரசாங்கம். இப்போ நான் சொன்னது கரெக்ட். நீங்கள் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம போகலாம். மிஸ்டர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இஸ் மச் ப்ரைட் அபவுட் தி ஜிஎஸ்டி இனோவேஷன் டு த நேஷன். அது ஒரு மிகப்பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறார். ஒரு அது எந்த அளவுக்குல? சரி, அதாவது ஒரு விஷயம் பாருங்க, யார் ஆட்சியில் இருக்காங்களோ, யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, யார் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து இந்த அரசனால் செய்யக்கூடிய சாதனைகளை கொஞ்சம் அப்படி சொல்லக்கூடிய உண்மைதான். இப்போ மாநிலத்தை மாண்பு முதலமைச்சர் சொன்னாங்கன்னா நான் அதையும் ஏற்றுப்பேன். ஏன்னா அவங்க தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய துறையினுடைய ஆளுமை, இன்னைக்கு ரிட்டையர்டு. நான் என்ன கேட்குறேன், அந்த அளவுக்கு சமூக வாழ்வியலில், கட்டமைப்புகளில் ஜிஎஸ்டியினுடைய இந்த இனோவேஷன் ஒரு புதுமை பெரும் மாற்றத்தை இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஜிஎஸ்டி ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தான் சொல்றார். வாழ்வியலில் அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, தலைமை பொருளாதாரத்தை மறுவடிவமைத்த சீர்திருத்தமே ஜிஎஸ்டி என்று சொன்ன அவர்கள் ஜிஎஸ்டி சந்தை ஒருங்கிணைப்பு உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ் டு பி ஸ்ட்ராங் அக்கார்டிங் டு தி பிரைம் மினிஸ்டர். ரெண்டுமே இருக்குது. அது வந்து மோஸ்ட் ஃபெடரல்னு சொல்கிறது உண்டு, அது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களும் உண்டு. இரண்டுமே இருக்குது, இரண்டுமே வலுவான வாதங்கள். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுப்போம், பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு முறையும் நான் கட்டுரை நான் எழுதுறேன், ஒவ்வொரு முறையும் எழுதுறேன். பொருளாதாரத்தில் நீங்கள் 2 வெர்டிகலி ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுங்க நீங்கள். சரிங்களா? 2 ஆப்போசிட் ஸ்டாண்ட். இது நல்லதுன்னு சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்கள். நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நாங்களால் 100 வாதங்களை சொல்ல முடியும், தப்புன்னு சொல்கிறதுக்கு 100 வாதங்களை சொல்ல முடியும். அதனால தான் பொருளாதாரம் ரொம்ப யூனிக் சப்ஜெக்ட். அதில் நீங்கள் எது சரி சொன்னாலும் சரிதான், நீங்கள் எது தவறு சொன்னாலும் சொல்ல முடியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய. அதனால இதில் கொஞ்சம் நீங்கள் சொல்வது போல எந்த இருந்தாலும் ஒரு அரசியல் தத்துவமான சில வார்த்தைகள் உண்டு, அப்படித்தானே? அதுதான் இப்போதைக்கு வந்து அது நல்ல விஷயங்கிறேன். நான் அரசியலை பற்றி விவாதிக்காமல் பொருளாதாரம் சார்ந்த அரசியலை பற்றி விவாதிக்கிறதே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசலாம். இல்லை, இது பதிலுக்காக சொல்ல வரல, ஒரு விளக்கத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா தவறு சொன்ன எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். பெட்ரோல் பொறுத்தவரை ஆல்கஹால் இல்லை அந்த விளக்கம் நேயர்களுக்காக என்னென்னா, பெட்ரோலையும் ஆல்கஹாலையும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள கொண்டு வராததுக்கு காரணம் மாநிலங்கள் தான். அதோடதான். ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது விவாதத்துக்கு அதாவது பாஜக என்ற மாநிலங்களும் ஒத்துக்கலன்றீங்க. இல்ல சார், நான் ஒரு பேசுறேன். மாநிலங்கள்ன்றாங்க ஐயா. நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் பேசுறேன் சார். ஒரே மெஜாரிட்டி மாநிலம் அவங்க தான இருக்காங்க. அப்புறம் அவங்க நினைச்சாங்கன்னா கொண்டு வந்து மெஜாரிட்டி மாநிலம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஏதாவது மாநிலங்கள் தான். நான் கேக்குறது ஒரு நிமிஷம் நல்லா சொல்லுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்ல பெட்ரோலியத்துக்கும் ஆல்கஹாலுக்கும் விற்பனை வரி அல்லது ஜிஎஸ்டி கொண்டு வர வேண்டும் என்று எந்த மாநில நிதியமைச்சராவது கோரிக்கை வைத்திருக்கிறாரா மட்டும் எனக்கு சொல்லுங்க. எப்படி கோரிக்கை? சும்மாலாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் இணைச்சி யாரும் குறிக்கிட மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. நிறைய சரி 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு, ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் எந்த ஒரு மாநில அரசும் இதுவரையில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பற்றியோ அல்லது நீங்கள் சொன்ன அந்த லிக்கர் பற்றியோ அதை பற்றியோ பேசலை. தீர்மானம் நிறைவேற்றுறது வேறு, அதை பற்றி ஒரு பேச்சு கூட வரவில்லைங்கிறதா என்னை பொறுத்த வரையில் அப்படி தான் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில். அப்புறம் 2வது, நான் எல்லா அரசுடைய மக்கள் நல திட்டங்களையும் முழுமையாக வரவேற்பவன். ஏன்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டை நான் முழுசாக நம்பிக்கை இருக்கக்கூடியவன். எல்லா மக்கள் நல திட்டங்களையும் வரவேற்கிறேன். ஆனால் இங்கே ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது, 80 கோடி பேருக்கு இலவச அரிசி கொடுக்குறாங்களே, அப்புறம் எப்படி வந்து வளர்ந்த பொருளாதாரம்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாடு கூட தான் வளர்ந்த மாநிலம். நீங்கள் ஏன் காலை கொடுக்கணும், அப்புறம் ஏன் இலவசம் கொடுக்குறோம்? இல்லை ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த வாதத்துக்குள்ளே போக விரும்பல. நான் மக்கள் நல திட்டங்களை வரவேற்பவன்.
அதனால் அதையும் இதையும் வந்து ஒரு ஆட்சிக்காக வச்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நிறைவாக சொல்லிக்கிறேன், இப்போது கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் இது மாதிரியான குளறுபடிகள் நீங்குவதற்கும் அல்லது ஸ்லாப் ரேட்டை மாற்றுறதுக்கும் மக்களுக்கு வந்து இன்னும் அதிக பலன்கள் கிடைக்கிற மாதிரி ஜிஎஸ்டியை மாற்றுறதுக்குமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நான் வரவேற்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, காந்தி கண்ட கிராம ராஜ்யம் கிராம பொருளாதாரம் நீங்க தான் பேசுவீங்க, அதற்கான இந்த அரசியல்ல அந்த அந்த வளர்ச்சி அங்கிருந்து வந்திருக்கிறதா? இல்லை, நிச்சயமா இல்லை. கிராம பொருளாதாரம் இப்போது மட்டுமே இல்லை, சுதந்திர இந்தியாவில் எப்போதுமே அது பின்தங்கி இருக்கிறது. கிராம பொருளாதாரம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அது இன்னும் நிறைய அரசியல் இருக்குது பின்னால். கிராம பஞ்சாயத்தில் யார் மதிக்கிறாங்க? இன்றைக்கி கிராமத்துக்கு வர வேண்டிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய கேளிக்கை வரியை அவங்கள்ட்ட கேட்காமலே ரத்து செய்ய முடியுது. அப்புறம் என்ன இருக்குது? உள்ளாட்சி அதிகாரத்தில் எதுவுமே இல்லை, நிதியும் இல்லை, நிர்வாகமும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லா மாநிலங்களுமே நான் வந்து மாநில குறிப்பிட்டு சொல்றது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர், செல்ஃப் ரிலையன்ட். அந்த செல்ஃப் ரிலையன்ட் எங்கேருந்து வரும்? கிராமத்துல இருந்து வரும். அதுதான் இல்லையா, கிராம பொருளாதாரங்கிறதே இல்லாமல் படிச்சுல. உங்களை கிராம பொருளாதாரங்கிறதே இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மட்டும்தான், அது வேற இல்லை.